ஒரு மூங்கில் ஃபாரஸ்ட காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் மூங்கில் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் பேரு தான் மியாட்சுகோ. இவருக்கு மூங்கில வெட்டி அதை விக்கிறது தான் தொழிலே. ஒரு நாள் எப்போதும் போல அவர் மூங்கில வெட்டி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு பிரகாசமான ஒளி தர ஒரு மூங்கில பாக்குறாரு. ஆச்சரியப்பட்டு அந்த மூங்கில் பக்கத்துல போய் பார்த்தா அந்த மூங்கில் ஒரு சிறு குருத்தா மாறிடுது. அது மட்டும் இல்லாம அந்த சிறு குருத்துல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வருது. இத பார்த்து மியாட்சுகோ இன்னமும் ஆச்சரியமாயிராரு. அந்த குருத்துக்குள்ள ஒரு அழகான குட்டி குழந்தை இருக்கு. அத ஆச்சரியத்தோட மியாட்சுகோ கையில எடுக்கிறாரு. அந்த குழந்தைய தான் வீட்டுக்கு போய் அவர் மனைவி கிட்டையும் காட்டுறாரு. அதை பார்த்து மியாட்சுகோ மனைவி ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய வாங்குறாங்க. அந்த குழந்தை ரொம்ப சாதாரணமான குழந்தையா மாறிடுது. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் இது ஒரு விசித்திரமான குழந்தைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லாதனால அதை தான் குழந்தையா வளர்க்கலான்னு முடிவு பண்றாங்க. அந்த குழந்தை ரொம்பவே பிரகாசமா இருக்கனால அவளுக்கு பிரின்சஸ்னே அவங்க பேர் வைக்கிறாங்க. இப்ப அந்த பிரின்சஸ பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ வேக வேகமா நடக்கிறது தவழ்றதுன்னு எல்லாமே கத்துக்கிறா. இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற மத்த குழந்தைங்களும் பாத்துக்கிட்டு இருக்குங்க. பிரின்சஸ் சீக்கிரமா வளர்றது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையுமே சீக்கிரமாவும் கத்துக்க ஆரம்பிக்கிறா. இத பார்த்து சுடேமாரும் அவரோட மனைவியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பிரின்சஸ் அவங்க கூடயும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரொம்ப குறும்புத்தனமா விளையாடவும் ஆரம்பிக்கிறா. அப்படி அவ ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கப்ப அவளை நோக்கி ஒரு பெரிய காட்டெருமை வருது. ஆனா அத கிட்ட இருந்து சுதேமாருங்கிறவரு பிரின்சஸ காப்பாத்திடுறாரு. இதனால பிரின்சஸ் சுதேமாரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. மத்த நண்பர்களை விட அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. ஆனாலும் பிரின்சஸ்க்கு பூமியோட காத்த சுவாசிக்கிறப்ப மனசுக்குள்ள இனம் புரியாத ஏதோ ஒரு பயம் உருவாக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல காட்டுக்குள்ள எப்போதும் மூங்கில வெட்ட போன மியாட்சுகோ வித்தியாசமான மூங்கில பாக்குறாரு. அதுக்குள்ள இருந்து தங்கமும் எடுக்கிறாரு. அன்னையில இருந்து மியாட்சுகோ எப்ப மூங்கில வெட்டினாலும் அவருக்கு தங்கம் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் பிரின்சஸ் தானே மியாட்சுகோக்கும் அவரோட மனைவிக்கும் நல்லாவே தெரியும். அதனால அவங்க கொஞ்ச காலத்திலேயே பெரிய செல்வந்தர்களா ஆகுறாங்க. அதே நேரத்துல மியாட்சுகோ நான் இந்த தடவை மூங்கில வெட்டினப்ப எனக்கு தங்கம் கிடைக்கல, அதுக்கு பதிலா விலைமதிப்பற்ற பட்டு துணிகள் எல்லாம் நிறைய கிடைச்சிச்சு, அதெல்லாம் பிரின்சஸ் உடுத்த வேண்டியது அப்படிங்கிற உண்மையை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி அந்த பட்டு துணிகளை காட்டுறாரு. அதை கேட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம மியாட்சுகோ நம்ம இவளை ஒரு பிரின்சஸா வளர்க்கணும், அதுதான் இவளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம இப்ப வாழ்ற மலை கிராமத்துல இருந்து நகரத்துக்கு நம்ம போயிருவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்துல பிரின்சஸ் மத்த நண்பர்கள் கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. அப்போதைக்கு சுதேமாரோ அங்க போற ஒரு பறவையை பாக்குறான். அந்த பறவையை பிடிக்கிறதுக்காண்டி அவன் வேகமா ஓடி போறான். அப்போதைக்கு அவனுக்கு ரொம்பவே அடிபட்டுருது. இத பார்த்துட்டு பிரின்சஸ் ரொம்பவே துடிச்சிடுறா. உடனடியா அவ கிட்ட இருக்க துணியை எடுத்து சுதேமாருக்கு கட்டி விடுறா. அவ சுதேமாருவா ரொம்பவே திட்டுறா. தயவு செஞ்சு நீ இனிமேல் இப்ப எல்லாம் பண்ணாத, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு சொல்றா. நான் எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன்னு பிராமிஸும் பண்றா. ஆனா காலம் அதுக்கெல்லாம் எதிராவே நடக்குது. உடனடியா மியாட்சுகோவும் அவளோட மனைவியும் பிரின்சஸ நகரத்துக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. அதனால அவங்க மலை கிராமத்துல இருந்து காலி பண்ணி நகரத்துல இருக்க பெரிய மாளிகைக்கு பிரின்சஸ கூட்டிட்டு போறாங்க. அந்த மாளிகைக்கு போன பிரின்சஸ்க்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஏன்னா அங்க எக்கச்சக்கமான பணியாட்கள் வேலை பாக்குறாங்க. அவளுக்கான துணிகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மியாட்சுகோவும் அவரோட மனைவியும் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரின்சஸ் கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. என்ன எல்லாம் இங்க வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அதே நேரத்துல பிரின்சஸ் ஒரு முழுமையான இளவரசியா மாத்துறதுக்காக ஒரு பணிப்பெண்ணியை நியமனம் பண்ணிருக்காங்க. அவங்க அவளுக்கு இப்படிதான் நீ நடந்துக்கணும், இப்படிதான் பேசணும், ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா இது எதுவுமே பிரின்சஸ்க்கு பிடிக்கவே இல்ல. ஆனாலும் தன்னுடைய அப்பா அம்மா சந்தோஷத்துக்காண்டி அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா பிரின்சஸ் ஓவிய கலை, இசைக்கலைன்னு எல்லாத்துலயும் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டே வரா. இதையெல்லாம் பார்த்த மியாட்சுகோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்துல பிரின்சஸோட ஆசிரியரும் மியாட்சுகோ கிட்ட கண்டிப்பா இவதான் இந்த உலகத்திலே அழகான திறமையான இளவரசியா இருப்பான்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா பிரின்சஸ்க்கு இது எதுவுமே பிடிக்கவே இல்ல. இந்த விஷயம் மியாட்சுகோவோட மனைவிக்கும் தெரியும். இத பத்தி அவங்க மியாட்சுகோ கிட்டையும் வந்து பேசுறாங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு மியாட்சுகோ ரொம்பவே கோபப்படுறாரு. இவ ஒரு பிரின்சஸ், இவ இப்படிதான் வளரணும், இவளுக்கு சாதாரண வாழ்க்கையெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு பிரின்சஸ் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறா. ஏன் அப்பா இப்படி மாறிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறா. இப்படியா அவ காலங்கள் கடக்குது. கொஞ்ச நாள்லயே பிரின்சஸ் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. அவளோட ஆடையில இருந்து அலங்காரம் வரைக்கும் இளவரசி மாதிரி ரொம்ப அழகாவே பண்ணி விடுறாங்க. அவளோட அழகும் நிலவோட ஒளி மாதிரி ரொம்ப அழகா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அவளோட அழக பத்தி தான் அந்த நாட்டுல இருக்க எல்லா மக்களும் பேசுறாங்க. பிரின்சஸ்க்கு இது வரைக்கும் பேரே இல்லாதனால அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ககுயாங்கிற ஒரு பேரோட அவளை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ககுயான பிரகாசமான ஒளின்னு அர்த்தம். அதே நேரத்துல பிரின்சஸ் ககுயாவுக்கு வயசு வந்துட்டனால அவனுக்கான வரணும் போட்டி போட்டுக்கிட்டு வர ஆரம்பிக்குது. ஆனா இது எதுவுமே பிரின்சஸ்க்கு பிடிக்கவே இல்ல. அவன் அந்த அரண்மனை மாளிகையில
இருந்து தப்பிச்சு ஓடி தன்னுடைய மலை கிராமத்துக்கே திரும்பி வரா. அங்க வந்து தன்னோட வேட்டையும் தன்னுடைய நண்பர்களையும் பாக்குறா. ஆனா அவங்க யாருமே ககுயாவை கண்டுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அவளை ஒரு பொருட்டாவே மதிக்கிறதும் இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு அவ இன்னமும் சோகமாயிடுறா. திரும்பவும் மலை கிராமத்துல இருந்து நடந்து வரா. ரொம்ப சோகமானனால பனியில படுத்துறா. அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா அவ திரும்பவும் தன்னுடைய மாளிகையிலேயே இருக்கா. பிரின்சஸ் ககுயாவுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்ல. அவ ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ தொடங்குறா. ஆனா இது எதுவுமே தெரியாம மியாட்சுகோ அவளை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில வச்சிருக்கோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா அவ ஒரு தங்க கூண்டுல அடப்பட்ட கிளிங்கிறத அவர் மறந்துட்டாரு. அதே நேரத்துல ககுயாவுக்காக நிறைய வரன்கள் வர ஆரம்பிக்குது. அவளுக்கான காதல் கடிதங்கள் வரன் கடிதங்கள் எக்கச்சக்கமா வருது. அவளை பார்க்கவும் நிறைய மன்னர்கள் ஆளுநர்கள் நிறைய பேர் வராங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மியாட்சுகோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உனக்கு எந்த வரன் வேணும் நீயே தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு ககுயாவுக்கு மனசுல கொஞ்சம் கூட இடமே இல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா, நான் உங்க கூட இருக்கணும் தான் சொல்றா. ஆனா அவளோட ஆசிரியர் அவளை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. பிரின்சஸ் ககுயாவுக்கு ரொம்பவே பெஸ்டான 5 வரன்களை மியாட்சுகோ தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்கள அவர் வரவேற்கவும் செய்யறாரு. அந்த 5 பேரும் பிரின்சஸ் ககுயாவை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. நீ ஒரு நிலவோட ஒளிக்கு மறுபிறவிங்கிறதுல ஆச்சரியமே இல்ல. நான் உனக்காண்டி என்ன வேணா கொண்டு வருவேன், எவ்வளவு செல்வம் வேணா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் கேட்ட பிரின்சஸ் ககுயா பெருசா எந்த ரியாக்ஷனுமே காட்டவே இல்ல. அவங்க அந்த 5 பேருக்கிட்டயும் நீங்க எனக்காக ஒரு புராண கால பொக்கிஷத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றா. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் என்னுடைய வரடா இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா. அதனால அவங்களும் அந்த பொக்கிஷத்தை தேடி போயிடுறாங்க. அதே நேரத்துல ககுயாவை சந்தோஷமா பாக்கணுங்கிறதுக்காண்டி மியாட்சுகோட மனைவி திரும்பவும் மலை கிராமத்துக்கு அவளை கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவகிட்ட எந்த நண்பர்களும் பேசுற வரியே இல்ல. இதையெல்லாம் பார்த்த பிரின்சஸ் ககுயா மனசளவுல உடஞ்சு போயிடுறா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச சுதேவா அவளை பார்க்க வந்தாலும் அவளோட ஆட்கள் எல்லாரும் அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. இதனால பிரின்சஸ் ககுயா ரொம்ப அழுகிறா. அதே நேரத்துல அவளை அரண் பார்த்துட்டு போன 5 பேருமே ரிஜெக்ட் ஆகுறாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்த 2 பேரும் பொய்யான புராண பொக்கிஷத்தை சொல்றாங்க. 3வது உள்ளவர் இந்த போட்டியில இருந்தே விலகிட்டாரு. 4வது உள்ளவர் அப்படிதான். ஆனா 5வது உள்ளவர் புராண பொக்கிஷத்தை தேடி கடலுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்படி போனப்ப அவர் ஒரு மிடல் தாக்குதல இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வருது. இதனால பிரின்சஸ் ககுயா ரொம்பவே வருத்தப்படுறா. ஏன்னா நம்மனாலதான் ஒருத்தர் உயிரையே விட்டுருக்காரு, நமக்கு இந்த மாதிரி ஒரு வர தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இது எல்லாமே இந்த ஆடம்பரமான வாழ்க்கையிலதான் வருது, ஏன் என்னை பத்தி யாருமே நினைச்சு பார்க்க மாட்டீங்கன்னு ரொம்பவே அழுகிறா. அதே நேரத்துல பிரின்சஸ் ககுயாவோட அழக பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டு அரசரே அவரை வரன் கேட்டு வந்திருக்காரு. இத பார்த்து மியாட்சுகோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அரசர் பிரின்சஸ் ககுயா கிட்ட பேச போறாரு. ஆனா ககுயா அவர்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அவரை பிடிக்காத மாதிரியே அவரை அவாய்ட் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கா. அவரும் எவ்வளவுதான் நெருங்கி போனாலும் ககுயா அவர்கிட்ட இருந்து தள்ளி போய்கிட்டே இருக்கா. இதையெல்லாம் பார்த்து அரசருக்கு புரிஞ்சு போயிருது. அதனால அவரே அவளை விட்டு விலகி போயிடுறாரு. அதே நேரத்துல ககுயா நிலவு கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவ தன்னுடைய அப்பாவான மியாட்சுகோ கிட்டயும் அம்மா கிட்டயும் உண்மையை சொல்றா. உண்மையா நான் நிலவுல வாழ்ற ஒரு பெண், அங்க இறந்தனாலதான் நான் பூமிக்கு வந்தேன், திரும்பவும் நான் நிலவுக்கு போய் தான் ஆகணும், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்பவே அழுகிறா. அது மட்டும் இல்லாம நான் பூமியில வாழ்ற காலங்களையே என்னுடைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிருமா அப்படின்னு அழுகிறா. என்ன நடந்தாலும் நீங்க நிலவுக்கு விட்டுறாதீங்க, நான் பூமியில இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இது எங்க நாட்டோட சட்டத்தை மீற மாதிரிதான், ஆனா எனக்கு பூமியில வாழணும் தான் ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்றா. என்னுடைய நினைவுகளை இப்போதைக்கு எடுக்காம இருக்கிறதுக்காண்டி நான் சந்திரன் கிட்ட வேண்டி இருக்கேன் அப்படிங்கிற உண்மையும் சொல்றா. இதையெல்லாம் பார்த்துட்டு மியாட்சுகோ கண்டிப்பா உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் அந்த மாளிகையை சுத்தி பெரிய பெரிய சுவர்களை எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம அவளை பாதுகாக்கிறதுக்காண்டி நிறைய ஆட்களையும் நிறுத்துறாரு. என்னதான் ஆனாலும் நம்ம கண்டிப்பா நிலவுக்கு போயிருவோம் அப்படிங்கிற உண்மை மியாட்சுகோவுக்கு தெரியும். அதனால அவர் ரொம்பவே அமைதியா இருக்கிறா. அதே நேரத்துல திரும்பவும் தன்னுடைய மலை கிராமத்துக்கு போறா. அங்க அவ விளையாண்ட எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போதைக்கு அவ சுதேமாருவையும் பாக்குறா. அவனை போய் பார்த்துட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னேன், ஆனா என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்றா. இத பார்த்துட்டு சுதேமாரு கண்டிப்பா இல்ல, நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா திரும்பவும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பிரின்சஸ் ககுயா எல்லா உண்மையையும் அவர்கிட்டயும் சொல்லிடுறா. சுதேமாரு கண்டிப்பா என்ன நடந்தாலும் நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல பிரின்சஸ் ககுயா திரும்பவும் நிலவுக்கு போற வேண்டிய அந்த நாள் வருது. படை வீரர்கள் பாதுகாப்பு ஆட்கள் எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. ஆனா நிலவுல இருந்து ஒரு ஒளி வர ஆரம்பிக்குது. நிறைய நிலவு ஆட்கள் வராங்க, ஆரவாரமான இசையோடையும் வராங்க. பிரின்சஸ் ககுயா திரும்பவும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் தடுத்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்க அசையாம அப்படியே நிக்கிறாங்க. பிரின்சஸ் ககுயாவுக்கு பூமியை பத்தின எல்லா நினைவுகளும் அழுகிற மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் கொடுத்துறாங்க. இது வரைக்கும் பாத்துக்கிட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவங்க
கிளம்ப போறாங்க. இதையெல்லாம் பார்த்த மியாட்சுகாவும் அவரோட மனைவியும் ரொம்பவே அழுகுறாங்க. பிரின்சஸ் ககுயா பூமியில இருந்து போனதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு முறை கண்கள்ல நிறைய கண்ணீரோட பூமியை திரும்பி பாக்குறா.